மாதத்தினுடைய முதலாவது நாளிலே நாம் தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவன் கிருபையாக நமக்கு பாராட்டின அவருடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அவருக்கு எல்லா கனமையுமே துதியும் உண்டாவதா. சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalms 91 verse 2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதித்து இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கவும் ஆராதிக்கவும் மையப்படுத்தும் உதவி செய்தீர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். இரட்சகரே, உம்முடைய நாமத்தை இதுவரைக்கும் மகிமைப்படுத்தி வந்திருக்கிறீர். இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த மக்களையும் உம்முடைய வசனத்துக்காக அதிகாலையிலே தங்கள் இடங்களிலே உட்கார்ந்து ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வசனம் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் அவர்களுக்கு புறப்பட்டு வரும்படி தேவன் உதவி செய்யும்படியாக அடியான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 91ஆம் சங்கீதத்தை தேவ மனிதன் ஆகிய மோசே பாடினார் என்பதாக வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மோசே சொல்லுகிற வார்த்தையிலே, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த தேவ மனுஷன் ஒரு நாள் என்ன சொன்னார் என்று கேட்டால், தேவனே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் நம்பியிருக்கிறேன் என்று நாம் இருதயத்திலே விசுவாசிப்பது வேறு, நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறது வேறு. நம்முடைய வாயினுடைய அறிக்கை, நான் உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என்னுடைய நம்பிக்கை என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னார். நான் சொல்லுவேன். இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே தந்த பொழுது, இந்த 91ஆம் சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் அந்த நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்கள் இங்கே இருந்தாலும், மிக முக்கியமான அவர் செய்கிறார் என்கிற காரியத்தை 3ஆம் வசனத்திலே தப்புவிப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் வசனத்திலே மூடுவார். 11ஆம் வசனத்திலே கட்டளையிடுவார். நான் சொல்லுகிற வேளையிலே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? தப்புவிப்பாராம், மூடுவாராம்,
தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை ஆண்டவர் தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய உள்ளத்தில் நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மிக திட்டமாக சொல்லியிருக்கிறது, நான் சொல்லுகிற வேளையிலே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நம்புகிறவர் நீர்தான், நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய அரண், நீர்தான் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் ஒரு மகிமையான கிரியை செய்கிறார். அவர் என்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை நான் யோசித்து பார்த்தேன். தேவன் நம்மை தப்புவிக்கிறவர். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 46வது அதிகாரம், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பணியும் சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் சிறைப்பட்டு போகும். ஆனால் யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் என்னை நம்பி நீங்கள் எனக்கு செவி கொடுப்பீர்களானால், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை ஏந்தினேன், உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிற, நான் தாங்குவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இப்போ நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். நாம் தேவனே நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தப்புவிக்கிற ஒரு வேலையை மிக அருமையாக செய்கிறது. அதிலே நீங்கள் 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்புவி. ஒரு வேடன் கண்ணி வைக்கிறான். அந்த கண்ணியிலே அந்த பறவை அவன் வைத்த அந்த கண்ணியிலே அறியாமல் தெரியாமல் அந்த வேடனுடைய கண்ணியிலே அது சிக்கிக்கொள்ளுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது கேட்டால், உனக்கு மறைவாக உன் வேடன் வைத்த கண்ணிக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். ஒருவேளை நாம் நிறைய காரியங்களில் தப்பிடுறோம். ஆனால் ரகசியமாக நமக்கு வைக்கப்படுகிற கண்ணிகள் இருக்கின்றன. அநேகர் எங்கே சிக்கிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அறிந்தல்ல அறியாமலே சிக்கிக்கொள்ளுகிறார்கள். ஒரு சங்கீதக்காரன் சொல்லுவார், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 124ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள்
போல வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது. கண்ணி தெரிச்சது. நாம் வேதம் சொல்லுகிறது, ஒரு வேடனுடைய கண்ணிக்கு ஒரு குருவி தப்புகிறது போல. வேடன் அங்கு வைத்திருக்கிறான் என்னுடைய அந்த குருவியை பிடித்து அழிப்பதற்காக. அந்த மறைவான ஒரு கண்ணியிலே வேதம் சொல்லுகிறது, எப்படி நான் தப்பினேன் என்று சொன்னால், கண்ணில சிக்கிக்கிட்டேன். ஆனா எங்கேயோ ஒரு சகாயம் வந்தது, கண்ணி தெரித்தது, நான் தப்பிட்டேன். ஒரு விதமாய் சொன்னால், சிக்கிக்கொண்ட என்னுடைய கால்களை அந்த பறவை தனக்கு மறைவாக வைத்த அந்த கண்ணியிலே சிக்கிக் கொண்டது. ஆனால் அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, சகாயம் வானத்திலிருந்து, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து. நான் தப்பவே முடியாது. நான் நிச்சயமா அந்த வேடனுடைய கையிலே சிக்க வேண்டியதுதான், நிச்சயமாய் அழிய வேண்டியதுதான். என் கால்கள் அதில் சிக்கி கொண்டது. ஆனால் ஒரு பெரிய உதவி, ஒரு பெரிய ஒத்தாசை, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வந்தது. நான் தப்பினேன். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே அன்று எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தைகளை தேவன் எனக்கு தந்தார். இன்றைக்கு அநேக பேர் ஏதோ விதங்களிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். நீங்கள் அறியாத விதத்திலே, நீங்கள் தெரியாத விதத்திலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். உங்களுக்கு மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள், நீங்கள் தெரியாமல் அவைகளிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். ஆனால் இந்த மே மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி சொல்லுவேன், நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று நீ சொல்லுவாயானால், எல்லா நம்பிக்கைகளும் எல்லா அடைக்கலங்களும் அற்று போனாலும் நீ சிக்கி கொண்டவைகளில் இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னார். தப்புவிப்பேன் என்று சொன்னார். அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் வெற்றி எடுக்கிற வேளையிலே நாம் ஒரு நல்ல சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதக்காரன் 31ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிற வேளையிலே, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டார். அப்போ அவர்கள் எனக்கு, தாவீது ராஜா சொல்றான், அவன் பெரிய யுத்த வீரன். அவன் வாழ்க்கையிலே சொல்லுகிற வேளையிலே, சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், கோலியாத்தை கொன்றேன், பெரிய பெரிய சேனைகளை எல்லாம் அவன் அழிச்சான். அவனுக்கு எங்கெங்கெல்லாம் யுத்தம் போனானோ அங்கெல்லாம் அவன் ஜெயம் எடுத்தான். அவனுக்கு எதிரிட்டு நிற்க முடியல, அவனுக்கு வெற்றி எடுக்க முடியல. ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மறைவாக வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் ஆண்டவரே. அப்போ அவன் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட பார்த்து ஜெபம் பண்றான். அவ்வளோ பெரிய ராஜா, ஒரு பெரிய வல்லவர், அவரை அழிக்க முடியாத நிலையில் அவருக்கு என்ன வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மறைவாக வலைய வச்சுட்டாங்க. இந்த வலையில அநேகம் பேர் சிக்கிட்டாங்க. பெரிய பலசாலிகள் கூட, எதிர்த்து நிற்க முடியாத வல்லவர்கள் இந்த மறைவான வலையில தான் விழுந்தாங்க. உங்களுக்கு தெரியும்,
இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஜெயம் எடுத்து வந்த பொழுது எரிகோ மதில அவங்க பிடிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, எல்லாம் உடைச்சு பெரிய ஜெயத்தை எடுத்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் அவர்களுக்கு ஜெயம். ஆனால் அவங்க ஒரு சின்ன ஆள்கிட்ட தோத்து போயிட்டாங்க. ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக போன பொழுது அவங்க தோத்து போயிட்டாங்க. இந்த யோசுவா என்ன செய்தார் என்று கேட்டால், இவங்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி என்று கேட்டால், ஒரு நல்ல வேலையை செய்தார். ஒரு மறைவான இடத்துல ஆட்களை தங்க வச்சு தான் தோற்கிறது போல காட்டி மறைவிடங்களிலே இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தார். நீங்க இந்த சிம்சோனை யோசித்து பாருங்கள். அவன் ஒரு பெரிய வல்லவன். அவனுக்கு முன்பதாக யாருமே நிற்க முடியல. ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்னுட்டான். வாசக்கால அப்படியே பிடுங்கிட்டு போயிட்டான். 300 நரிகளை பிடித்து அவன் பட்டணத்தை அழிச்சிட்டான். என்னெல்லாமோ பராக்கிரமம். அவனுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் ஜனங்கள் தவிக்கிறார்கள். அவனை எதிர்த்து நிற்கவே முடியல. அவன் மேல் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தை எதிர்த்து நிற்கவே முடியல. ஆனால் அவன் எங்க விழுந்தான் என்று கேட்டால், மறைவாக வைக்கப்பட்ட வலையில தான் விழுந்தான். அநேகர் இன்றைக்கு எங்க சிக்கிட்டாங்கன்னு சொன்னா, ரொம்ப அழகா மறைவாக இவர்களை எதிர்க்க முடியாத ஜெய வீரர்களாக, வெற்றி வீரர்களாக அவர்கள் வல்லமையாய் இயங்குகிற வேளையில் அவங்க எதை மறந்துடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, தங்களுக்கு மயவா வைத்த கண்ணிகளை அவங்க மறந்துடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கண்ணி இருக்குன்னு சொல்லி. யுத்த தந்திரத்தில் பெரிய தந்திரங்களிலே ஒன்று என்னன்னா கண்ணி வெடிகள். அங்கங்கே கண்ணி வெடிகளை மண்ணிலே புதைத்து வைத்து பெரும் சேனைகளை அழித்து விடுகிறார்கள். எதிரில் இருக்கிற டேங்க், எதிரில் இருக்கிற பீரங்கி, பறந்து வருகிற ஆயுதங்களுக்கெல்லாம், விமானங்களுக்கெல்லாம் தப்பினவர்கள் மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகளிலே சிக்கி தங்களுடைய பெரிய ஜெயத்தை இழந்து போகிறார்கள். பிசாசம் இன்றைக்கு நிறைய பேருக்கு மறைவாக கண்ணிகளை வைத்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நம்முடைய ஜெயத்தை, நம்முடைய வாசனையை அவன் கெடுப்பதற்காக மறைவாக கண்ணிகளை வைக்கிறான். சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே, எனக்கு எதிரிட்டு வந்த எல்லாரையும் நான் சங்கரிச்சிட்டேன். உம்மாலே நான் ஒரு மதிலுக்குள்ள பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாஞ்சு போயிருவேன். ஆனா என்னை தப்புவிக்கிற எதுக்கு தப்புவிக்கணும்னு கேட்டீங்கன்னா, என் கால்களுக்கு மறைவாக கண்ணிகளை வைக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மறைவான கண்ணிகளுக்கு தேவனே என்னை நீர் விலைக்கு காத்து கொள்ளும். அருமையானவர்களே, ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நாம் சரியாமல் சிக்கிக்கொண்ட, அறியாமல் சிக்கிக்கொண்ட கண்ணிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை சிக்கி இருப்பீர்கள், இல்லை சிக்காமலே தேவன் உங்களை காக்க. இன்றைக்கு ஏன்னா எனக்கு இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்ல தோன்றுகிறார். நீங்கள் அறியாமல் சிக்கிக்கொண்ட காரியங்கள். நான் சொல்வேன், ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தயவு செய்து 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழியினாலே நீ சிக்கிக்கிட்ட. உன் வாய்மொழியினால நீ சிக்கிட்ட. எதனால சிக்கினேன்னு கேட்டா, உன்னுடைய வார்த்தையினால சிக்கிட்ட. நீ யாருக்காக நீ பிணைப்பட்டாய் என்று கேட்டால், யுவர் ஃப்ரெண்ட், உன்னுடைய நண்பனுக்காக நீ சில வாக்குறுதிகளை கொடுத்தாய்.
உன் நண்பனுக்காக நீ பிணைப்பட்டாய், அவனை விடுதலை ஆக்குறதுக்காக நீ பிணைப்பட்டாய். நீ எதுக்காக நீ அதுல கை வச்சான்னு கேட்டா, நான் வாக்கு கொடுக்கறதுனால, அல்லது நான் ப்ராமிஸ் பண்றதுனால, அல்லது நான் பிணைப்படுறதுனால, நான் மற்றவங்களை விடுதலை ஆக்கலாம் என்ற நல்ல காரியம் செய்யறதுக்காகத்தான் நான் பிணைப்பட்டு கொடுத்தேன், நான் வாக்கு கொடுத்தேன், இந்த காரியத்தில் இறங்கினேன். நான் இறங்கும் போது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, நான் மற்றவங்களை விடுதலை ஆக்குறது போல காரியம் தெரிஞ்சது. ஆனா இப்ப காரியத்தை முடிவு என்னன்னு கேட்டா, மற்றவனை விடுதலை ஆக்குறனோ இல்லையோ, நான் சிக்கிக்கிட்டேன். என்னுடைய வாய் மொழியினால நான் மாட்டிக்கிட்டேன். நான் தப்புறதுக்கு என்ன செய்யட்டும்? நான் சொல்லுகிற அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய செயல்களிலே அல்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் அறியாமல் சிக்கிக் கொள்ளுகிறோம். நாம் அதில் சிக்க வேண்டும் என்றோ, அல்லது ஏமாற்ற வேண்டும் என்றோ, அல்லது வேறு தந்திரத்தினால நம்ம அந்த காரியம் செய்யல. நாம செய்த காரியமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நன்மை செய்யறதுக்கு. ஆனா அந்த நன்மைக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியாமலே சிக்கி கொண்டோம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு அப்படி யாராலும் சிக்கி இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி, நீர்தான் என் அடைக்கலம், நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். தீமை செய்யறதுக்காக அந்த காத்து இறங்கல, யாருக்கு துரோகம் செய்யறதுக்காக நான் இறங்கல, யாரையும் நான் சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக நான் இறங்கல, அறியாமையினால நன்மை செய்யறதுக்காக நான் இதுல கால் வச்சேன், நன்மை செய்யறதுக்காக நான் பிணைப்பட்டேன், நன்மை செய்யறதுக்காக நான் உதவி செய்ய போனேன். ஆனா நான் செய்த நன்மையே, நான் செய்ய போன நன்மையே எனக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். என் ஜெயத்தையும் என்னுடைய பெயரையும் என்னுடைய வாசனையும் கெடுக்கக்கூடிய நிலைமையில, காரியங்கள்ல, வலையில நான் சரியா மாட்டிக்கிட்டேன். ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய, உண்மைதான் நம்பி இருக்கிறேன் என்று நீ சொல்லுவாய். ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். யாராயிலும் ஒருவர் இங்கேயோ, நீங்கள் எங்கேயோ, உன்னுடைய வாயினாலே சிக்கிக்கொண்டு நீ வெளியே வர முடியாமல் சரியாய் வலையிலே நீ மாட்டி இருந்தால், இன்றைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஐயா, நீர்தான் என்னுடைய அடைக்கலம். இந்த வலையில இருந்து, இது வலையாயிருக்கும், இது கண்ணியாயிருக்கும், இதுல நான் சிக்குவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் அறிவீர். என் பிராண சிநேகிதனுக்காக, என் நண்பனுக்காக நான் உதவி செய்யதான் இதுல கால் வச்சேன், உதவி செய்யதான் நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா இதுவே என்னுடைய கழுத்து கண்ணியா வந்துடுச்சு. ஆண்டவரே, எனக்கு மன்னியும், இந்த சிக்கலிலே இருந்து என்னை விடுதலை ஆக்கும். நான் சொல்லுகிற இந்த மே மாதம் 1ஆம் தேதி தேவன் யாரை தப்பு வைக்க போகிறார் தெரியுமா? அறியாம வலையில சிக்கிட்ட, வாயினால சிக்கிட்ட. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய வாயினால் நீ வலையில சிக்கி வெளியே வர முடியாம, இனி வரவே முடியாது என்ற நிலைக்கு நீ வந்துட்ட. இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நேரடியாக உன்னோட சொல்லுகிறார், வேடனுடைய கண்ணிக்கு தேவன் உன்னை தப்பு வைப்பார், நிச்சயமாவே உன்னை தப்பு வைப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வலையிலே அவர் சிக்கிக்கொண்டார். நான் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு 15ஆம் வசனம், கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டது. கப்பல் அதிலே
சிக்கிக்கொண்டது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இது ஏன் சிக்கிச்சு? இந்த கப்பல் அதில் சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சிக்கிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனையினால சிக்கிச்சு. நல்ல சூழ்நிலைகள் நல்ல சாதகமாக இருக்கு. நல்ல அனுபவம் உள்ள படகோட்டிகள் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. இந்த பவுலுக்கு அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லாதவன் எங்க உட்கார்ந்துருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நல்ல படகு ஓட்டுகிற அனுபவம் உள்ளவர்களோடு உட்கார்ந்துருக்கிறான். அனுபவம் உள்ளவங்க சொல்றாங்க, நாம சிக்க மாட்டோம், நாம எந்த புயலையும் சிக்க மாட்டோம், நாம எந்த அலையிலையும் சிக்க மாட்டோம், நம்ம பயணம் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு அனுபவம் உள்ள மனித ஆலோசனைகள் ரொம்ப அழகா இருந்தது. ஆகையினாலே அவர்கள் ஆலோசனையின் படி இந்த படகு புறப்பட்டுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென்று அவங்க நான் நினைக்கிறேன் இந்த சிக்கலை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஆலோசனை, அருமையான ஆலோசனை என்று நீங்க நினைச்சு தொடர்ந்துட்டீங்க. ஆனா அங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது என்பது எப்போ தெரியும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மெதுவா போகல, திடீரென்று சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த வார்த்தையெல்லாம் தேவன் ஏன் பயன்படுத்துகிற எனக்கு தெரியல. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, ரொம்ப சமாதானமாக போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனித ஆலோசனைகளால் நீங்கள் உங்கள் படகை செலுத்தி வாழ்க்கை படகை கொண்டு போயிடலான்னு நீங்கள் நினச்சி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம நீங்கள் மனித ஆலோசனையில் படகை ஓட்ட போய் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத வேளையில் அடித்த காற்றில் நீங்கள் பயங்கரமாக சிக்கிட்டு இப்போ நீங்கள் அலசடிப்பட்டு கொண்டு கிடக்குறீங்க. உங்கள் படகு அலையுது. இப்போ தேவனுடைய கரத்திலேயோ அல்லது அனுபவம் உள்ளவங்க கரத்திலேயோ அந்த படகு ஓட்டம் இல்லை. அடிக்கிற காற்றினுடைய நிலையில இந்த படகு போய்கிட்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அந்த காற்றினுடைய நிலையிலேயே இந்த படகு எங்க போகும், இது எங்க முடியும், இது எங்க போய் தள்ளும், இதனுடைய எண்டு என்ன நீ தெரியாமலே வாழ்க்கை போய்கிட்டு இருக்க. நாம் ஒரு பயணம் நடந்தா எங்க போவோன்னு தெரியும், எங்க முடிவோன்னு தெரியும். ஆனால் இந்த பவுலுடைய படகு எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க போகுதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கு. நோ கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அனுபவம் உள்ளவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு இப்ப அடங்கல்ல, யாருடைய கண்ட்ரோலுக்கு அடங்கல்ல, யாரு கட்டுப்படுத்த முடியல. காற்றை நினைத்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போய்கிட்டு இருக்கு. சூறாவளி எந்த பக்கம் அவங்கள கொண்டு போகணுமோ அந்த பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்கு. என்னுடைய முடிவு என்னன்னு தெரியாம நீ சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. நான் சொல்லுவேன், ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய மனிதனாக பவுல் சொன்னா, நான் நம்பி இருக்கிறேன். அந்த 27ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிறேன். எங்க போறோன்னு தெரியாம, என்ன நடக்குதுன்னு தெரியாம, என்னமா முடியும்னு தெரியாம, நான் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், என்னுடைய முயற்சி எல்லாம் அற்று போய் ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலையில இந்த ஏப்ரல் மாசம் நீ போயிருக்கலாம். இந்த மே மாதம் அதை கட்டுப்படுத்தி புயலை அடக்கி பவுல் சொன்னது போல நான் நம்பி இருக்கிறேன். என் தேவன் என்னை நிச்சயமாய் சேர்க்க வேண்டிய இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார். நான் எங்க போய் சேரணுமோ, கர்த்தர் என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த படவுல ஏத்தினாரோ அதே இடத்துல
நான் சொல்லுவேன், நீங்க புயலினுடைய கண்ட்ரோல்ல இல்லை, சேனை தலைவனுடைய கண்ட்ரோல்ல இல்லை, அந்த அனுபவம் உள்ள மனிதர்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை. தேவன் தன்னுடைய பொறுப்பை கரத்தில் எடுத்து நிச்சயமாவே நீ போய் சேர வேண்டிய இடத்துல உன்னை கொண்டு போய் தப்புவித்து சேர்க்கிறதுக்கு இந்த மே மாதம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், எல்லாம் கொந்தளித்து ஞானமெல்லாம் முழுகி போன வேளை. சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தயவு செய்து சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 25ஆம் வசனத்திலே, பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும், அவர்கள் ஆகாயத்திலே ஏறி ஆழங்களிலே இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், ஞானம் எல்லாமே மூழ்கி போயிடும். எப்படி அலைகிறாங்கன்னு சொன்னா, வெறிச்சவன மாதிரி, வெறி கொண்டவன மாதிரி. இந்த படகு அலைந்ததுன்னு சொல்லுகிறது, அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கிறது. எப்படி அலைஞ்சாங்கன்னா, வெறித்தவனை போல் அலைகிறார்கள். நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறது, அவங்க தடுமாறுறாங்க, ஞானம் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வேளையில நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டாத நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் எந்த துறைமுகத்துக்கு போகணும்னு விரும்பினாங்களோ அதே துறைமுகத்துக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு விரும்பினாங்களோ தேவன் அவர்களை அலை அமர்த்துகிறது மாத்திரம் இல்லை, கொந்தளிப்பு அமர்த்துகிறது மாத்திரம் இல்லை, அந்த வெறித்தவனை போல ஞானம் மூழ்கி போனது ஞானம் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த கப்பலுடைய கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நீ போய் எங்க சேரணுமோ அதே இடத்துல தேவன் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் எல்லாம் நலமா முடியும் நினைச்சிருந்த வேளையில் எங்கிருந்தோ அடிச்ச புயல், அந்த புயலுடைய கண்ட்ரோல்லையே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன் ஐயா, நீர் என்ன செய்வீர்? எல்லாம் அமைதல் படுத்தி நான் எங்க போய் சேரணுமோ, நான் சேர வேண்டிய இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமா இந்த கண்ணில நான் மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு சிக்கி கொண்டாலும் இன்னைக்கு என் நம்பிக்கையாய் உம்மையாக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாவே நீர் இதில் அமைதல் உண்டாக்குவீர், இதை அடக்குவீர், என்னை கொண்டு போய் சேர்ப்பீர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன், தேவன் இந்த கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறது மாத்திரம் அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும், என்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும், கண்ணை கண்ணீருக்கும் தப்புவிக்கிற தேவன் எதுக்கு தப்புவிக்கிறார் என்று சொன்னால், அதை ஆண்டவர் பேசிக்கொண்ட வேளையில தேவன் தம்முடைய பிள்ளைகள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை தப்புவித்தார். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு பெரிய சேனைக்கு மாத்திரம் தப்புவிக்கல,
ஆபத்துக்கு மாத்திரம் தேவன் தப்பு வைக்கல, பெரிய சிக்கல்ல இருந்து மாத்திரம் ஆண்டவர் தப்பு வைக்கல. சங்கீதக்காரங்க சொல்றார், என்னுடைய கண்களை கண்ணீருக்கு தப்பு வைத்து. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களை கண்ணீருக்கு தப்பு வைக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா? அவன் தனிப்பட்ட முறையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை சொல்லி இருப்பீங்க, தாவீது ராஜா இவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன், அவர் யார் ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. அவருக்கு என்ன குறை பிரதர்? அவருக்கு பெரிய அரண்மனை இருக்கு, எடுபடி ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை பிரதானிகள், எத்தனை உதவியாளர்கள், எத்தனை சேனை தலைவர்கள், எவ்வளவு குதிரை, எவ்வளவு பெரிய பெரிய அவனுடைய அவன் நீங்க என்னத்தை பார்த்துருப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆசீர்வாதங்களை தான் உலகம் பார்த்துருக்கும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஆசீர்வாதத்தை தான் பார்த்துருக்கும். ஆனா அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை மிகுந்த வேதனைக்குரியது. உலகம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையை பார்த்து, அவங்களுக்கு என்ன பிரதர் குறை? அவங்களுக்கு அரண்மனை இருக்கு, குதிரை இருக்கு, சேனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்று வெளி உலகம் வெளி உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்குது. ஆனா சங்கீதக்காரனுடைய அந்தரங்க வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தையை நீங்க, என்னுடைய கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துருத்தியில வச்சிருக்கிறார் என்று சொல்லி அவர் சில நான் வாசித்து பார்த்தேன். சங்கீத புஸ்தகம் 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், ராம் முழுவதும் என் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன்னு சொன்ன. தாவீதே, நீங்க யாரியா? பிச்சைக்காரனா? உன் கஷ்டத்துக்கு நீ கண்ணீர் வடிச்சியா? உன்னோட அந்தரங்க வாழ்க்கையை பாருங்க. பகலெல்லாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற, பகலெல்லாம் பெரிய ராஜா, எல்லாராலும் பாராட்டப்படுகிறவர். ஆனா அந்தரங்க வாழ்க்கையை பாருங்க, ராத்திரி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. என்ன செய்யறாருன்னா, ராவெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாராம். நீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு என்ன ஆயிற்று. நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில கண்ணீர் வடிச்சிருப்போம் வேணுமானா, ஏதோ கொஞ்சம் துக்கம் வந்திருக்கும் வேணுமானா. ஆனா இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லுவீங்க? இது கற்பனையில் எழுதி வச்சான், பொய்யாவா எழுதி வச்சாரு. ராத்திரியும் பகலும் கண்ணீரே எனக்கு என்ன ஆச்சுன்னா சாப்பாடாச்சு. நீங்க நினைக்கலாம், ராஜாவாச்சு, அவருக்கு வறுத்த கறியும் வறுச்ச கறியும் என்னெல்லாமோ வச்சிருப்பாங்க சாப்பாடு, என்ன ராஜ போஜனம், என்ன அருமையான சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஆள் ராத்திரி போல என்ன சாப்பிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வறுத்த கறியும் கோழி கறியும் சாப்பிடலப்பா. அன்றைக்கு சாலமோனுடைய ஆகாரத்தை ஒரு நாள் ஆகாரத்துக்கு பட்டியல் போட்டு காட்டினாங்க பைபிள்ல. ஆனா இந்த ஆள் என்ன பட்டியல் போட்டு காட்டுறாருன்னா, ராத்திரி போல என்னப்பா சாப்பிட்டீங்க, நைட்டு என்ன உங்கள் டின்னர்? தாவீதை போய் கேளுங்க, தாவீது நைட்டு டின்னர் என்ன? இன்றைக்கு நைட் டின்னரா? என் கண்ணீரை தான் நான் டின்னரா சார். உங்க பிரேக்ஃபாஸ்ட் என்ன? கண்ணீர் தான் இன்றைக்கு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். காலையில் எழும்புனா உடனே கண்ணீர், ராத்திரி படுக்க போனா கண்ணீர். கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீத புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 10ஆம் நினைக்கிறேன் பாருங்க. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்குகிறேன். என் பானங்களை கண்ணீர்ல கலக்குறேன். ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, சுடுதண்ணியில கலக்குறாங்களா? இங்க பாலில் கலக்கி அவன் என்ன வேணுமா கலை குடிக்கலாங்க. அவன் தேன்ல வேணா கலக்கலாம், பாலில் வேணுமா கலக்கலாம். அவன் இருந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆனா என்னப்பா நீ குடிச்ச? எதுல கலக்குன?
கண்ணீரில் தான் என் பானத்தை கலக்கினேன். இன்றைக்கி நம்ம என்னவோ பானெல்லாம் காலையிலே குடிக்கிறோம் பார்த்தீங்களா? காலையிலே பானம் குடிச்சு தான் வந்திருப்போம். என்ன குடித்தேன்னா இத்தனை நாளைக்கு ஒரு டீ குடித்தேன்னு சொல்லுவோம். எதில் கலக்கலைன்னா நல்ல திக்கு பாலில் கலக்கினேன்னு சொல்லுவோம், இல்லை தேனில் கலக்கி குடித்தேன்னு சொல்லுவோம். இந்த ராஜாவுடைய அனுபவத்தை பாருங்கள். எதிலப்பா கலக்கினேன்னா கண்ணீரில் கலக்கினேன். இந்த மாதிரி யாராவது நீங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்கிறார், கர்த்தர் என் கண்ணீருக்கு தப்பு வச்சிட்டார். எவ்வளவு கண்ணீர் சொன்னேன் தெரியுமா? என் வாழ்க்கையே கண்ணீர் ஆயிடுச்சு. ராவெல்லாம் கண்ணீர், என் சாப்பாடு கண்ணீர், இரவும் பகலும் கண்ணீர், என் படுக்க தலையணையெல்லாம் கண்ணீரால் நனைச்சு வச்சிருக்கேன். ஆனால் அந்த சங்கீதக்காரனுக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தர் தான் என் சிறு வயது முதல் தொடங்கி என்னுடைய தாயின் முலைப்பாலை நான் முன்னும் போது உம்மேல் நம்பிக்கையாயிருக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீர். நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன். நான் சொல்கிற அருமையானவர்களே, தேவன் நம்மை தப்புவிக்கிறார். அவர் சொல்லுவார் 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார். ஆண்டவர் வேதத்தில் எசேக்கியா புஸ்தகத்தில் எசேக்கியாலை பற்றி எழுதும் பொழுது, உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொன்னார். நான் சொல்லுவேன், கண்ணீரை காண்கிறவர் மாத்திரம் அல்ல, கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரம் அல்ல. இந்த மே மாதம் சொல்லுகிறார், கண்ணீருக்கு நான் தப்புவிப்பேன், உன் கண்ணீருக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவாரானால், தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் கண்களில் நீ கண்ணீர் விடுவதில்லை, உன் கண்ணீருக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. ஆண்டவர் என் கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தார். என்னுடைய கண்களை அதிசயங்களை காண்கிற கண்களாக, என்னுடைய தேவனுடைய கிரியைகளை காண்கிற கண்களாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அக்கிரமக்காரரை, என் கண்ணீருக்கு காரணமாயிருந்த அக்கிரமக்காரர்களை தேவன் அகற்றி என் கண்ணீருக்கு என்னை தப்புவிக்கிற என் வல்லவரா. யாரெல்லாம் என்னை கண்ணீர் விட பண்ணினார்களோ, யாரெல்லாம் என்னை அளப்பண்ணினார்களோ, யாரெல்லாம் நான் கண்ணீர் விட்டு கதறணும் விரும்புகிறாங்களோ, அந்த அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு விலக்கி என் கண்ணீரை தேவன், என் கண்ணீருக்கு என் கண்களை தப்புவிக்கிற கர்த்தாவே, அவர் உன்னை தப்புவிப்பார். நீங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுங்க, நானுமே கர்த்தரை நோக்கி நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. மூன்றாவதாக, தேவன் கண்ணீருக்கு மாத்திரம் அல்ல, தேவன் வலைக்கு மாத்திரம் அல்ல, மூன்றாவதாக தேவன் தப்பு வைக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இப்பொழுதும் எக்காலம் நாகஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் என் கைக்கு தப்புவிக்க போகிறது. வலைக்கு தப்பு வைக்கிற, கண்ணீருக்கு தப்பு வைக்கிற, கைக்கு தப்பு வைக்கிற. அவன் ஒரு, நம்ம எல்லாரும் அழிந்த சம்பவம் தான். ஆனால் எனக்கு அந்த வார்த்தை மாத்திரம் முக்கியப்படுத்து. தேவன் சில கைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், அந்த 3 பேருக்கு நல்லா தெரியும் நாம் எந்த கையில் இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். தானியேல் பிற்காலத்தில் 5ஆம் அதிகாரம் 18-19 சொல்லும் பொழுது, எவனை கொல்லணும்னு அவன் விரும்புகிறானோ அவனை கொன்றுவான். அவன் கைக்கு யாரும் தப்பு வைக்க முடியாது. எசேக்கியா ராஜாவை பார்த்து எதிரிகள் சொன்ன பொழுது, என் கைக்கு உன்னை தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்று கேட்டான். என் கைக்கு தப்ப முடியாது. ஒரு பலத்த கைக்குள் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. அந்த கையில இருந்து விடுதலை பெறவே முடியாது. சேலஞ்ச்,
என் கைக்கு உன்னை யார் தப்பிச்சிடுறா பார்க்கிறேன், நீ எப்படி தப்பிடுறன்னு பார்க்கிறேன். ஒரு பெரிய சவால் விடுகிற ஒரு கரம் கையில, ஒரு சவாலுக்கு மத்தியில் நீங்க மாட்டிட்டீங்க. நீங்க தப்பவே முடியாது. எதிரிகள் உங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் தப்ப வைக்க போறது பார்க்கலாம். இந்த நேபுகாத் நேச்சாருக்கு மேல யார் இருக்கா பார்க்கலாம். இந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு மேல யார் இருக்கா பார்க்கலாம். யார் தப்பு வைக்க போகிறது? யாருமே தப்ப முடியாது. ஆனால் இந்த வாலிபர்கள் தேவனை நம்பி தன் சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது, யார் உன்னை தப்புவிப்பார் என்று சேலஞ்ச் பண்ணினார்களோ அதே தேவன் அவர்களை தப்பு வைக்க வல்லவராயிருந்தார். நான் சொல்வேன் அருமையானவர்களே, நீங்கள் சிக்கக்கூடாத கைகளிலே உங்களை விடுவிக்க முடியாத வல்ல கரங்களில் நீங்கள் சிக்கி இருந்தால் உங்களுக்கே தெரியும், இந்த கையில சிக்கம் தப்ப முடியாது, இந்த கையிலிருந்து விடுதலை பெற முடியாது என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த பெரிய வல்லமையான கையில் இருந்து இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் ஐயா, என்ன நீர் தப்பு வைப்பீர். பலத்த கைகளில் இருந்து தேவன் நம்மை தப்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் உண்மையாக இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாகவே யாரோ சிலர் சிக்கக்கூடாத இடத்துல விடுவிக்க முடியாத இடத்துல சிக்கிக்கொண்டீர்கள். ஒரு பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் வெளியே வர முடியாதபடி ஒரு பெரிய சவாலுக்குள்ள இருக்கிறீர்கள். யார் உன்னை தப்பு வைக்கிற பார்க்கிறேன், உனக்கு எங்கிருந்து வருகிறது பார்க்கிறேன். நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொன்னார், ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடுப்பா, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி 91:15 சொன்னார் சங்கீதத்தில். ஆண்டவர் தப்புவிக்கிறது மாத்திரம் இல்லை, தேவன் கனப்படுத்தவும் செய்தார். இந்த வாலிபர்களை பார்த்து சொன்னான், என் கைக்கு தப்புவிக்க போகிறவன் யார் என்று கேட்ட பொழுது, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்ற சகோதரர்கள் எதிர் சவால் கொடுத்தார்கள். தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவித்தது மாத்திரம் இல்லை, தேவன் அவர்களை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் வைத்தார். நீங்க நினைக்கிறீங்களா, நாம சிக்கிட்டோம் பிரதர், ஒரு பெரிய கையில சிக்கிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உன்னை தப்பு வைக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றி அந்த சிக்கலையே உனக்கு ஒரு பெரிய கனத்தை கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான சிக்கலாக தேவன் மாற்றப் போகிறார். நீங்கள் விடுதலை ஆகிறது மாத்திரமல்ல, அந்த விடுதலை தான் உங்கள் உயர்வை கொண்டு வரப்போகிறது. அந்த விடுதலை தான் உங்களுடைய கனத்தை கொண்டு வரப்போகிறது. அந்த விடுதலை தான் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரப்போகிறது. என்றால் தேவன் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு பெரிய கோலியாத்தினுடைய சவாலுக்கு பயந்தார்கள். எங்கெல்லாம் அநேக வேளைகளிலே சவால்கள் வரும் பொழுது நம்மை பயப்படுத்துகிறார்கள். ஆனால் தாவீது சொன்னா, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு, நான் அவைகளை கொன்றேன், அவைகள் கைகளுக்கு. அந்த 1 சாமுவேல் 17 37 பாருங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருந்தது. சிங்கத்துக்கு தப்புவிச்சவர்ல, சிங்கத்தினுடைய கைக்கும் கரடியினுடைய கைக்கும் என்னை தப்புவித்தவர், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஒரு பெரிய கை இருக்கு. அவனை பாருங்க, அவன் பார்வைக்கு அவன் யாருன்னு கேட்டா, அவன் என்ன இது இந்த சின்ன பயலை என்கிட்ட அனுப்பியிருக்காங்க. அபிஷேகம் பெற்ற ராஜாவே சொல்றாரு, ஒன்னால முடியாதுப்பா, அவன் யுத்த வீரன், அவன் வெயிட் என்ன, அவன் ஹைட் என்ன, அவனுடைய அனுபவம் என்ன, நீ அவன் கையில போய் எப்படி சிக்க தப்ப முடியாதுப்பா. அவர் சொன்னாரு,
இதுக்கு முன்னால் 2 கையை நான் பார்த்துருக்கேன். ஒன்று சிங்கத்தின் கை, இன்னொன்று கரடியின் கை. இந்த 2 கைக்கும் நான் தப்புனேன். எப்படி தப்புனேன்னா, என்னை ஒருவர் காப்பாற்றினார், என்னை ஒருத்தர் காப்பாற்றினார். அதே கை இவனுடைய கைக்கும் என்னை தப்புவிக்கும் எனக்கு தெரியும். நான் நிச்சயமாக தப்புவேன், நிச்சயமாக நான் காப்பாற்றப்படுவேன் தெரியும். தைரியமாய் சவாலை ஏற்றுக்கொண்டான். அதனுடைய முடிவு தான் அந்த மனுஷன் கனத்துக்குரிய ராஜாவாய் மாறுவதற்கு ஒரு பெரிய அடித்தளமாக மறந்தது. அருமையானவர்களே, நாம் நிறைய சவால்கள் கையில் மாட்டிக்கலாம். எப்படி இவன் தப்பிடுவான் பார்க்கலாம், இவன் எப்படி வெளியே வந்துடுவான் பார்க்கலாம் என்று நம்மை சவாலோடு பார்க்கிற கண்களுக்கு இந்த மே மாதம் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, கர்த்தரை நம்புவீர்களானால் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மை காப்பாற்றி நம்மை கனப்படுத்துகிறார். கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9, 10 வசனத்தை நான் வாசித்து முடித்து விடலாம். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். இல்லை தப்பு, சாரி. 2 கொரிந்தியர் வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். இப்போ இங்கே நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயமாக நம்பிட்டோம். சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, டெத்து தான், மரணம், சுகம் வராது, மரணம்தான் வரும். எங்கள் நம்பிக்கை அந்த அளவுக்கு போயிடுச்சு, இனி தப்பவே முடியாது, மரணம்தான் உண்டாச்சு. ஆனால் பவுல் சொன்னார், நாங்கள் தேவன் மேலே நம்பினோம் ஐயா, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பினோம். தேவன் எங்களை தப்புவித்தார், தேவன் எங்களை தப்புவிக்கிறார், தேவன் எங்களை தப்புவிப்பார். நான் எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் சொல்லுகிறேன், தேவன் இந்த மே மாதத்தில் அநேகருடைய சரீரங்களிலே தேவன் நிறைவேற்ற வேண்டிய விடுதலைகளை தேவன் செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனிமேல் நமக்கு ஒரு சுகம் கிடைக்காது, இனி நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்காது. சரீரப்பிரகாரமாய் கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆவியான்றைக்கு பேசுகிறார், அந்த நிலையில் இருந்து மரணம்தான் இனி வரப்போகிறது என்ற நிலைக்கு நீ வந்திருந்தால், அது எந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு ராக்காலத்து ஞாபகம். நீ அந்த லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்ட, இனி டெத்து தான் பிரதர், இனி தப்பவே முடியாது பிரதர். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ், உன்னுடைய கடைசி கட்டத்துக்கு நீ வந்துட்ட. இன்றைக்கு ஆவியானவர் சொல்றார், நீ வேற ஒண்ணுமே சொல்லாத, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. லார்ட் ஐ பிலீவ், லார்ட், லார்ட் ஐ பிலீவ். உன் வாயை திறந்து நீ சொல்லு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீ நிச்சயமா இந்த மரண கட்டில் சிக்க போறதில்ல. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுவேன். சங்கீதக்காரன் அவனுடைய சங்கீதங்களில் எழுதும் பொழுது அவர் சொல்லுவார், சங்கீத புஸ்தகம் நான் இருக்கிற 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பாருங்க. மரண வாசல்களில் இருந்து, மரண வாசல்களில் இருந்து, வாசலுக்கே போயிட்டார், மரண வாசலுக்கே போயிட்டார். யோனத்தான்கிட்ட சொல்லுவார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்க சொல்றாரு, எங்க வரைக்கும் போயிட்டாரா? கதவை திறந்த அடுத்து அதான். இனி இப்ப எங்க நிக்கிறாருன்னா என்ட்ரன்ஸ் நிக்கிறாரு. டோர் ஓபன் பண்ண வேண்டியது ஒண்ணுதான், ஜஸ்ட் 1 minute. டோர் ஓபன் பண்ணியாச்சு, என்ட்ரு பண்ண வேண்டியது எங்க தான்?
மரணம் தான். மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார். 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 55. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என் மேல் விழுந்தது. மரண வாசல் வரைக்கும் போயிட்டேன். மரணத்தை என்ன பயம் என்னை கட்டி கொண்டது. மரண திகில் என் மேல் விழுந்தது. 23ஆம் சங்கீதம் சொல்லுவார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கர. அவன் என்ன கற்பனையில் பாடினார் நினைச்சிங்களா? சங்கீதக்காரனோட பாட்டெல்லாம் எல்லாருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இனி மரணம் தான். மரண பயம் எனக்கு வந்துடுச்சு. மரண இருள் என்ன சூழ்ந்துடுச்சு. மரணத்தினுடைய கடைசி எண்டருக்கு நான் போயிட்டேன். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். தேவன் என்னை இதுவரைக்கும் தப்புவித்தார், என்னை இனிமேலும் தப்பு வைப்பார். பிரதர், ஒரு எண்டுக்கு வந்துட்டீங்க பிரதர். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் ஒரு எண்டுக்கு வந்துட்டீங்க. பட் இந்த மே மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பார்த்து, நான் நம்புகிறவர், நீர் என் நம்பிக்கை. ஆண்டவரே, என கர்த்தரை நோக்கி நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவாய். ஆனால் இது எண்ட் அல்ல, இதுதான் வாழ்க்கையில துவக்கமா இருக்கும். நோ எண்ட். நீ மரண திகில் வந்துடுச்சு, மரண வாசலுக்கு வந்துட்ட, முடிவினுடைய அந்தத்தினுடைய முடிவுக்கு வாசலுக்கு வந்துட்ட. ஆனா அங்கிருந்து நான் உன்னை தூக்கி எடுக்கிற வல்லவராக இருக்கிற, அந்த வாசலை தூக்கி எடுத்து உன்னை தப்புவிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவர் உள்ளத்தில் இன்றைக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நமக்கு தருவாராக. நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க எந்த, எனக்கு தெரியாது ஏப்ரல் மாதம் எப்படி முடிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மே மாதத்தை நீ எப்படி முடிக்க போறேன்னு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். நீ வலையில சிக்குண்டவனாக நீ இருந்திருக்கலாம். மறைவான வலையில அவனுடைய வார்த்தைகளால் சிக்குண்டு நன்மை செய்ய போய் நீ தீமையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவரே, நான் தீமை நினைக்கல, நான் தீமை செய்யல, நான் நன்மை செய்ய போய் நான் மாட்டிக்கிட்டேன். என் வாயில் மாட்டிக்கிட்டேன். என் மறைவாக எனக்கு வச்சுட்டாங்க, மறைவாய் கண்ணி வச்சுட்டாங்க, நான் சிக்கிட்டேன். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சிக்கிட்டேன்னு சொல்லாத, நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்லாத, நீ சிக்கிக்கிட்ட இந்த வேளையில கர்த்தரை பார்த்து சொல்லு, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கையா, உம்மை நம்புகிறேயா. ஒரு ரபஷபபல தலாரியாம்பல ஷதலாரியா, ஒரு ரபஷபபல தலாரியா. உன்னுடைய கண்ணீரே உனக்கு உணவாய் இருக்கலாம். அக்கிரமக்காரர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறதுனால கண்ணீரே உன்னுடைய உணவாய் இருக்கலாம். ராத்திரி பகலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். வெளி உலகத்துக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவா. வெளி உலகம் சொல்லுது அவனுக்கு என்ன குறை, அவனுக்கு என்ன பிரச்சனை, ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன வீடு என்ன, வாசல் என்ன, கார் என்ன, பங்களா என்ன, ஒரு குறை இல்லைன்னு சொல்லுது. ஆனா ராத்திரி எல்லாம் நீ கண்ணீரால் படுக்கை நினைச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி பகல கண்ணீரையே நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. என் மகனே, மகளே, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன். உன் கண்ணீருக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன். உன் கண்கள் இனி கண்ணீர் விடுவதில்லை, இனி கண்கள் இனி கண்ணீர் விடுவதில்லை. உன்னுடைய கண்ணீருக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன். உன்னுடைய கபவலா தலாரியாம்பலா ஷதுராரியா, நீ கபவலா தலாரியாம்பலா ஷதுராரியா, நீ கபவலா தலாரியா. ஹல்லேலூயா. பலத்த கைகள் உனக்கு பெரிய சவால்களை விட்டு கொண்டிருக்கலாம். என் கைக்கு நீ எப்படி தப்பிடுவ பார்க்கலாம், என் கைக்கு நீ எப்படி தப்பிச்சு போயிருவ பார்க்கலாம் என்று சவால்களை சந்தித்திருக்கலாம். இந்த மே மாதம் தேவன் சவால்களை மடங்கடித்து
தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான மாதம். நான் உன்னை தப்புவித்து நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். நானே உன்னோடு இருப்பேன், நானே உன்னோடு இருப்பேன். நீ மரண வாசல் பக்கம் வந்திருக்கலாம், மரண இருள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், இனி மரணம் தான் வரும் நம்பி இருக்கலாம். இல்ல இல்ல, மரணத்துக்கு தேவன் என்னை தப்புவித்தார், தேவன் என்னை தப்புவிக்கிறார், தேவன் என்னை தப்புவிப்பார். என்னை தப்புவிக்கிற தேவன் ரபபல ஷபபல தலாரியா ஓ ரபஷபபல பரதலபோ ரிபபபல பரதல பரதலபோ ஷபௌரியா உரபபல தலாரியா தலாரியா உரபபல தலாரியா பலாசியா. எல்லா கைகளை தட்டி தேவனை துதியுங்கள். நீரே நம்பிக்கை ஆண்டவரே, நீரே நம்பிக்கையா, நீரே நம்பிக்கை ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, 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 ஹalleluya. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் ஆரணும் அவர், அவர் சத்தியம் பாரிச கேடகமாம் என் நம்பிக்கையோம் அவரே. அவர் சத்தியம் பாரிச கேடகமாம் என் நம்பிக்கையோம் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் போகவே
saba baba baba la shaba baba ora baba bala dalaria bala bala dalaria ora baba saba baba la dalaria balaria o kaba bala dalaria bala shaburia ni baba bala dalaria bala siala tala akia bala dalaria bala sia hallelujah 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 தேவனே வல்லவரே நல்லவரே எங்களை நம்பி இருக்க பண்ண செய்கிறவரே எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரே நாங்கள் தைரியமாய் சொல்லுகிறோம் நீரே எங்களுடைய நம்பிக்கை நீரே எங்களுடைய நம்பிக்கை நீரே எங்களுடைய அடைக்கலம் ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் மேலே நம்பிக்கை வைத்தார்கள் நீர் அவர்களை விடுதலை ஆக்கினீர் நீர் அவர்களை தப்புவித்தீர் நீர் அவர்களை தப்புவித்தீர் ஐயா எங்கள் முற்பிதாக்களை தப்புவித்த தேவன் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இன்றைக்கு தப்புவித்து கனப்படுத்துகிறவரே உயர்த்துகிறவரே மகிமைப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா ஆண்டவரே மதியினத்தினால புத்தியினத்தினால அறியாமையினால கண்ணிகளில் சிக்கி இருப்பார்களானால் இன்னைக்கு அந்த கண்ணிகள் எல்லாம் தெரிக்கட்டும் ஆண்டவரே கண்ணிகள் எல்லாம் தெரிக்கட்டும் ஐயா கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே இந்த மே மாதம் 1ஆம் தேதி கண்ணிகள் எல்லாம் தெரிக்கட்டும் கண்ணிகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே ஓ ராபா ஷாபா பாபா லபா ஆண்டவரே எங்கள் கண்கள் எல்லாம் ஆனந்த களிப்பினால் நிறைந்த கண்களாக ஆண்டவரே நன்றியினால் உம்மை துதிக்கிற கண்களாக கண்ணீரின் கண்கள் அல்ல ஐயா உம்மை உம்மை நோக்கி பார்க்கிற மகிமையின் கண்களாய் எங்கள் கண்கள் மாறட்டும் கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் எந்த சவால்களும் எங்களை சந்திக்காதபடி கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே மரணத்தினால மரண பயத்தினால ஆண்டவரே மரண கட்டுகளால மரண வாசல் இருக்கிறவர்கள் இந்த மே மாதம் 1ஆம் தேதி உம்முடைய பெரிய விடுதலை ஆக்கிற கரத்தினால் தூக்கி விடுகிற கர்த்தாவே தூக்கி விடுகிற கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் ஒருமித்து சொல்லுகிறோம் இங்கே மாத்திரம் அல்ல ஐயா அங்கங்கே வெப்சைட் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் நாங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம் நீரே எங்களுடைய நம்பிக்கை நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர் என்று நாங்கள் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவிப்பீர் நீர் எங்களை மூடுவீர் நீர் எங்களை கட்டளையிடுவீர் ஆண்டவரே கட்டளையிடுவீர் ஆண்டவரே இந்த மே மாதம் 1ஆம் தேதி வெறும் வார்த்தையை கேட்டு உற்சாகம் அடைத்து விட்டு போகிற வார்த்தை அல்ல சுவாமி ஆண்டவரே நீர் சொன்னீர் நான் சொன்னேன் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீர் நான் சொன்னேன் நிறைவேற்றுவேன் என்று சொன்னீர் நீருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிற வார்த்தைகள் ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளியாத வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற வார்த்தைகள் கர்த்தாவே ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிச்சு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகள் இந்த மே மாதம் 1ஆம் தேதி எங்கள் சபைக்கு நீர் கொடுத்த நல் வார்த்தைகள் ஆண்டவரே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இனி இதை ஒலிநாடா மூலமாய் கேட்க போகிறவர்கள் எல்லார் மேலும் இந்த நல் வார்த்தைகள் ஒரு வார்த்தை தவறி போகாதபடி எல்லாம் நிறைவேறுவதாக 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 நிறைவேறட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.